உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் இளநரை போக்குதல் மற்றும் முடி உதிர்தலுக்கான அற்புதமான ஒரு மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, இளநரை ஒயிட் ஏர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய இளநரையை போக்குதல் மற்றும் முடி கொட்டுதல் இவற்றிற்கான அற்புதமான மருத்துவம் ஏர் ஃபாலிக் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, மனித உடலில் பல்வேறு வகையான சத்துக்கள் ஒவ்வொரு வகையான மூலக்கூறுகளாக மனித உடலுக்கு தேவைப்படுகின்றன. அதில் குறிப்பாக கால்சிய சத்து மற்றும் இரும்பு சத்து இவை இரண்டும் பல்வேறு வகையான வியாதிகளை போக்கக்கூடிய ஓர் அற்புதமான சத்தாக நமக்கு விளங்குகின்றன. ஆகையால் தான் சித்தர் பெருமக்கள் நமது உடலில் காயகல்பமாக இருப்பதற்காக வேண்டி இயற்கை மூலிகைகளை நமக்கு பரிந்துரை செய்தார்கள். அந்த வகையில் இரும்பு சத்து பெறுவதற்கான அற்புதமான மூலிகை பழம் மாதுளை, மூலிகை மற்றொரு பழம் பேரிச்சை, இரும்பு சத்தை பெருக்கிக் கொள்வதற்கான அற்புதமான ஒரு மூலிகை முருங்கை. இவையெல்லாம் தினந்தோறும் நாம் உண்டு வந்தால் கண்களுக்கு ஒளி ஏற்படும், முடி உதிர்தலை படிப்படியாக தடுத்துவிடும், இளநரையை போக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இதில் உள்ளது. மேலும் கால்சிய சத்து பெறுவதற்காக நாம் நாட்டு பசும்பாலை தினந்தோறும் காலை மாலை சுமார் 200 மில்லி அளவிற்கு குடித்து வந்தால் கால்சிய சத்து படிப்படியாக உயர்ந்து நமக்கு நகச்சொத்தை ஏற்படாமல் கணுக்கால்களில் உள்ள எலும்புகள் பலம் பெறும், தலைமுடி உதிர்தலை தடுக்கும், இளநரை வருவதை முன்கூட்டியே தடுக்கும். இவையெல்லாம் கால்சிய சத்துக்களின் வேலைப்பாடுகள். இவை இரண்டும் ஒரு மனிதனுக்கு முறையாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு இளநரை மற்றும் முடி கொட்டுதல் என்கிற வியாதி வரவே வராது. வந்தவர்களுக்கு அதை மிக எளிமையாக போக்கிக் கொள்ளக்கூடிய ஓர் அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் முதன்மையாக எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை வகுப்பில் சேர்ந்த ஒரு பூ தாமரை. அன்பான நேயர்களே, மிகவும் எல்லா வகையான சித்தர்களாலும் எல்லா வகையான புலவர்களாலும் பாடப்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு பூ தாமரை. தாமரை என்றால் அழகு என்று பொருள். இதற்கு பல்வேறு வகையான பரிபாஷைகள் இருக்கின்றன. அரவிந்தம், சூரிய நட்பு, கமலம், பத்மம், நளினம், முண்டகம், முண்டரீகம் என்று பல்வேறு வகையான பரிபாஷைகள் தாமரை பூக்களுக்கு இருக்கின்றன. இதில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. செந்தாமரை, வெள்ளை தாமரை, நீலத்தாமரை, பொன் தாமரை என்று பல்வேறு வகைகள் இருக்கின்றன. நீலத்தாமரை மற்றும் செந்தாமரை மிகவும் அபூர்வமாக கிடைக்கக்கூடிய தாமரை பூக்களில் இது ஒரு அற்புதமான ஒரு இனம். இந்த தாமரை பூவை நாம் தினம்தோறும் பயன்படுத்தி வந்தால் உடலுக்கு தேவையான எல்லா வகையான சத்துக்களும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதயத்திற்கு அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய பூ தாமரை பூ. இதன் இதழ்களை தீநீராக்கி நாம் குடித்து வந்தால் இதய பகுதியில் இருக்கக்கூடிய அடைப்புகள், ஹார்ட் பிளாக் என்று சொல்லக்கூடிய இதய அடைப்பு மற்றும் இதயத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், ஹார்ட் ஓல், இவையெல்லாம் அடைந்துவிடும். இதய பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த கொழுப்பு கட்டிகள், பிளட் த்ராம்போசிஸ் என்று அழைக்கக்கூடிய இரத்த கொழுப்பு கட்டிகள், இவையெல்லாம் படிப்படியாக அந்த கட்டிகள் கரைந்து இதயத்திற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு பூ தாமரை பூ. கண்களுக்கு குளிர்ச்சி, மேலும் பித்தம் என்று சொல்லக்கூடிய காச பித்தத்தை தணிக்கும், காச நோயை தணித்துவிடும். தொந்தி என்று சொல்லக்கூடிய தொப்பை, பாட் பெல்லி என்பார்கள் ஆங்கிலத்தில், அந்த தொப்பையை கரைக்கக்கூடிய ஆற்றல் தாமரை பூவிற்கு உள்ளது. மேலும் இதனுடைய விதைகளை, கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த தாமரை விதைகளை நாம் மணியாக முறையாக ஜபம் செய்து போட்டுக்கொண்டால் பல்வேறு வகையான ஆற்றல்கள், பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு அலைகளை விலக்கி நமக்கு எதிர்மறையான சிந்தனைகளை போக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தாமரை மணி. இவையெல்லாம் தாமரையில் இருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள். இவற்றை கொண்டு நாம் அற்புதமான ஒரு தைலத்தை தயாரிக்க போகிறோம். இளநரையை போக்குவதற்கும் முடி கொட்டுவதற்கும் அற்புதமான தாமரை பூ கூந்தல் தைலம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தாமரை. அடுத்ததாக மருதாணி. அன்பான நேயர்களே, கிராமப்புறத்தில் அழவனம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் மருதாணி. மருதாணிக்கு மிக சிறந்த குளிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பொருள்.
மருதாணியை நாம் கைகளில் அழகிற்காகவும் தோல் நோய் வராமல் பாதுகாப்பதற்கும் இளநரையை போக்குவதற்கும் நம் சித்தர் பெருமக்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அற்புதமான ஒரு மூலிகை மருதாணி. மருதாணியை கொண்டு எல்லா வகையான தைலங்களில் இதை சேர்த்து வந்தால் நமக்கு கண்களில் குளிர்ச்சி ஏற்படும். படிப்படியாக இளநரையை போக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். மேலும் முடி கொட்டுதல், ஏர் ஃபாலிங் என்று சொல்லக்கூடிய முடி கொட்டுதலுக்கு இது ஒரு தடராக இருந்து கொண்டு வேர் பகுதியை பலமாக மாற்றக்கூடிய ஆற்றல் மருதாணியில் உள்ளது. ஆகையால் நாம் மருதாணி தழைகளை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நெல்லிக்காய். அன்பான நேயர்களே, நெல்லிக்காயில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. சிறுநெல்லி, பெருநெல்லி, காட்டு நெல்லி, கருநெல்லி. ஒவ்வொரு வகைக்கும் ஒரு மருத்துவ குணங்கள் உள்ளன. பெருநெல்லிக்காயை தினந்தோறும் நாம் 1 அல்லது 2 காயை காலை மாலை இருவேளையும் உண்டு வந்தால் நமக்கு வரக்கூடிய இளநரை போக்கும், முடி கொட்டுதலை தடுத்துவிடும். மேலும் வயோதிக தன்மையை நீக்கி உடலுக்கு என்றும் இளமை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் நெல்லிக்கனி. காலை மாலை இருவேளையும் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான சி வைட்டமின் கிடைக்கும். தோல் நோய் வராமல் பாதுகாக்கும். நமக்கு வரக்கூடிய தோல் சுருக்கங்கள், ஸ்கின் ரிங்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய தோல் சுருக்கங்கள் எல்லாம் நீங்கிவிடும். மேலும் நமக்கு அளவிற்கு அதிகமாக இருக்கக்கூடிய சத்துக்களை இரட்டிப்பாக தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் நெல்லிக்கனி. நாம் பெரு நெல்லிக்கனியை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக அதிமதுரம். அன்பான நேயர்களே, மதுரம் என்றால் இனிப்பு, அதி என்றால் அதிகம். அதிகப்படியான இனிப்பு சுவையுடைய ஒரு அற்புதமான காய்ந்த தண்டு அதிமதுரம். அதிமதுரம் மலேசியா, பர்மா, இந்தியா போன்ற எல்லா இடங்களிலும் விளைவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். நமக்கு விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டங்களில் அதிமதுரம் என்கிற மூலிகையை பயிர் செய்து வருகிறார்கள். அதிமதுரத்தினுடைய வேர் முதல் தண்டு வரை மிகுந்த நற்பயன்களை கொண்ட ஒரு அற்புதமான தாவரம் ஆகும். இது உடலுக்கு தேவையான வன்மம், அழகு, கண்களுக்கு குளிர்ச்சி, இளநரையை போக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் அதிமதுரம் என்கிற மூலிகைக்கு இருப்பதால் நாம் காய்ந்த அதிமதுரத்தினுடைய தண்டை 10 கிராம் அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக தேங்காய் எண்ணெய். எத்தனை முறை கூறினாலும் தேங்காய் எண்ணெய் உடலுக்கும் மனதிற்கும் குளிர்ச்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். நம் தலைப்பகுதியில் எப்பொழுதுமே குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அதிகப்படியான உடல் உஷ்ணங்கள் தலைப்பகுதியில் இருந்துதான் கிடைக்கும். அந்த உஷ்ணங்களை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தந்து முடி வளர்ச்சியும் முடிக்கு தேவையான சத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தேங்காய் எண்ணெய். அன்பான நேயர்களே, இவை அனைத்தையும் கொண்டு இதனுடன் இறுதியாக நாட்டு பசும்பால். நாட்டு பசும்பால் மிக சிறந்த ஆரோக்கியமான ஒரு பசும்பால் ஆகும். கால்சிய சத்து நமக்கு தேவை என்றால் தினந்தோறும் நாம் நாட்டு பசும்பாலை பயன்படுத்த வேண்டும். பாரம்பரிய மருத்துவத்தில் நாம் பாரம்பரியமான பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் கலப்பின பசுக்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பசும்பால் நமக்கு சத்துக்கள் தராமல் நமக்கு பல்வேறு வகையான உபாதைகள் தரும். ஆகையால் நாட்டு பசும்பாலை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இவையெல்லாம் கொண்டு நமக்கு இளநரை போக்குவதற்கும் முடி கொட்டுவதற்கும் ஓர் அற்புதமான தாமரைப்பூ கூந்தல் தைலத்தை நாம் தயாரிக்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களினுடைய அளவுகளை நாம் முதலில் பார்க்கலாம். தாமரை பூக்களினுடைய இதழ்கள் தனித்தனியாக 10 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதிமதுரம் 10 கிராம், நெல்லிக்காய் சதைகள் 20 கிராம், விதை நீக்கி 20 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மருதாணி இலைகள் 20 கிராம், தேங்காய் எண்ணெய் 100 கிராம். இவற்றையெல்லாம் நன்றாக பசும்பால் விட்டு அரைப்பதற்கு பசும்பால் 25 மில்லி. அன்பான நேயர்களே, இவையெல்லாம் அரைத்து கொண்டு நாம் கூந்தல் தைலம், தாமரைப்பூ கூந்தல் தைலம் என்கிற அற்புதமான தைலத்தை எவ்வாறு செய்முறையாக செய்யலாம் என்பதை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நாம் தாமரை இதழ்கள் 10 கிராம் மற்றும் பல்வேறு வகையான மூலப்பொருட்களை நாட்டு பசும்பால் விட்டு அரைத்து நமக்கு தேவையான அளவிற்கு சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து வைத்துள்ளோம். ஒவ்வொரு உருண்டையும் சுமார் 20 கிராம் அளவு இருக்கும் வரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தாமரைப்பூ கூந்தல் தைலம் நாம் தயாரிப்பதற்காக சுமார் 100 மில்லி அளவிற்கு தேங்காய் எண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும்.
அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்துவிட்ட தேங்காய் எண்ணெயில் நாம் அரைத்து வைத்த தாமரை பூக்களோடு அரைத்து வைத்த அந்த உருண்டைகளை தேவையான அளவிற்கு இட்டுக்கொள்ளலாம். சுமார் 100 மில்லி அளவிற்கு தேங்காய் எண்ணெய், 20 கிராம் உருண்டை போதுமானது. அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் தேங்காய் எண்ணெயில் மிகவும் பொன்னிறமாக வதங்கிவிட்டபடியால் இப்போது நாம் அதை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, தாமரைப்பூ என்கிற அற்புதமான மூலிகை வகுப்பை சேர்ந்த இந்த பூக்களை அகத்தியர் தன்னுடைய குணபாடம் என்கிற நூலில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். காச பித்தம் போகும், கண்களுக்கு குளிர்ச்சி தரும், நரைத்த முடியெல்லாம் கருத்துவிடும் ஏந்திழையே என்று கூறுகிறார். நமக்கு வரக்கூடிய காசம் மற்றும் பித்தம் இவையெல்லாம் நீக்கி கண்களுக்கு குளிர்ச்சி தரும், நரைத்த முடியெல்லாம் கருத்துவிடும் என்று பாடல் வரிகளார் குறிப்பிடுகின்றார். அந்த அளவிற்கு மிகவும் அற்புதமான ஒரு மலர் தாமரை. அந்த தாமரையை கொண்டும் பல்வேறு வகையான மூலிகைகளை நாம் சேர்த்தும் தாமரைப்பூ கூந்தல் தைலத்தை நாம் தயாரித்து எடுத்து வைத்துள்ளோம். தேவைப்படுகின்றவர்கள் 1/2 லிட்டர் 1 லிட்டர் என்கிற முறையில் தயாரித்து வைத்து கொள்ளலாம். ஆனால் மருந்து பொருளை அளவிற்கு அதிகமாக சேர்க்க வேண்டும். சுமார் 1/2 லிட்டர் அளவிற்கு எண்ணெயை காய்ச்சுபவர்கள் 150 கிராம் அளவிற்கு மருந்து பொருளை சேர்த்து நன்றாக காய்ச்சினால்தான் மருத்துவ பொருள் பரிபூரணமாக எண்ணெயில் 2 கலந்து நமக்கு கூந்தல் தைலமாக மாறிவிடும். அளவுகளையும் தவறாமல் பின்பற்றுங்கள். பின்பற்றி அற்புதமான இந்த கூந்தல் தைலத்தை நீங்களே தயாரிக்கலாம். நரைத்த மயிர் கருப்பாவதற்கும் மேலும் படிப்படியாக முடி கொட்டுதல் என்கிற நோய்க்கும் மிக அற்புதமான கூந்தல் தைலம். மேலும் இந்த தைலத்தை தடவி வரும் வேளையில் கண்களுக்கு மிகவும் குளிர்ச்சி ஏற்படும். கண்டிப்பாக இந்த தைலத்தை தேய்க்கும் பொழுது குளிர்ந்த பொருட்களை நாம் உட்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் மிகவும் குளிர்ச்சியான ஒரு தைலத்தை நாம் பயன்படுத்துகின்ற வேளையில் இளநீர், தயிர், மோர் இவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு நன்றாக இந்த தைலத்தை தலைக்கு தேய்த்து பயன்படுத்தி வந்தால் முடி வளர்ச்சி படிப்படியாக கருப்பாகி கொண்டே வரும். மேலும் முடி கொட்டுதலும் நின்றுவிடும். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த தாமரைப்பூ கூந்தல் தைலத்தை நீங்களும் தயாரிக்கலாம். பிறருக்கும் இந்த தைலத்தின் மகிமையை எடுத்து கூறலாம். நாம் இடைவெளிக்கு முன்பாக தாமரை பூவை கொண்டு பெண்கள் ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான கூந்தல் தைலத்தை நாம் தயாரித்தோம். இப்போது ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறியவர்களுக்கு வரக்கூடிய இதய நோய் மற்றும் காச நோய்க்கான அற்புதமான தீநீர் ஒன்றை இப்போது நாம் தயாரிக்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தாமரை பூக்களினுடைய இதழ்கள், அடுத்ததாக செந்தேன். அன்பான நேயர்களே, தாமரை பூக்களினுடைய இதழ்களை நாம் தீநீராக்கி பருகி வந்தோமானால் இதய பகுதியில் உள்ள அத்தனை குற்றங்களும் நீங்கிவிடும். இதயத்திற்கு பலம் கிடைக்கும். மேலும் செந்தேன் சேர்த்து சாப்பிடுகின்ற பொழுது இரத்த காசம் என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஷய நோய், சித்தர்கள் இதை காச நோய் என்பார்கள். இந்த நோய்க்கான ஒரு அற்புதமான தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்க போகிறோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு தண்ணீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, தூய்மையான காற்றோட்டமுள்ள ஒரு இடத்தில் நாம் எப்பொழுதுமே வாழ வேண்டும். ஏனென்றால் இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டங்கள் மற்றும் சுவாசங்கள் மூலமாகத்தான் நமக்கு இதய பகுதியில் கிருமிகள் தாக்காத வண்ணம் இருக்கும். மேலும் அதிகப்படியான எண்ணெய் பொரியல்கள் மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை நாம் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு இதய பகுதியில் அடைப்பு ஏற்பட்டுவிட்டால் அதற்காக நாம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். இவையெல்லாம் தவிர்ப்பதற்காக அற்புதமான மிக எளிமையான முறையில் நாம் தீநீரை தயாரிக்க போகின்றோம்.
தாமரையை தினந்தோறும் நாம் பயன்படுத்தி வரலாம். தாமரை இதழ்களை 1 அல்லது 2 தினந்தோறும் நாம் சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்திகரிக்கப்படுவதோடு இதய பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களும் நீங்கிவிடும். அந்த வகையில் நாம் தாமரை பூவை தினந்தோறும் பயன்படுத்தலாம். இப்பொழுது நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் 10 கிராம் அளவிற்கு தாமரை பூக்களுடைய இதழ்களை இட வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்துவிட்ட தாமரைப்பூ தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இதய பகுதியில் குறைபாடு உடையவர்கள் மட்டும் தாமரைப்பூ தீநீரை மிதமான சூட்டில் பருகி வர வேண்டும். காலை அல்லது மாலை வெறும் வயிற்றில் 48 தினங்கள் இம்மாதிரியாக 100 மில்லி அளவிற்கு தாமரைப்பூனுடைய தீநீரை தயாரித்து தினந்தோறும் 50 மில்லி அளவிற்கு காலை மாலை இருவேளையும் 1 மண்டலம் பருகி வந்தால் படிப்படியாக இதய பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களும் நீங்கிவிடும். இது இதயத்திற்கு பலம் தருவதோடு இதய பகுதியில் இருக்கக்கூடிய அடைப்புகளையும் நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, காசம் என்று சொல்லக்கூடிய காசநோய் உடையவர்கள் நன்றாக தாமரைப்பூ தீநீரை தயாரித்து வைத்துக்கொண்டு நன்றாக ஆற வைத்து விட வேண்டும். நன்றாக ஆற வைத்த தாமரைப்பூ தீநீரில் 1 தேக்கரண்டி அளவிற்கு செந்தேனை சேர்த்து கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, முதலில் நாம் இதய நோயிற்கான தீநீரை பார்த்தோம். அடுத்ததாக அதே தீநீரை நன்றாக ஆற வைத்துவிட்டு அதனுடன் 1 தேக்கரண்டி அளவிற்கு செந்தேன் சேர்த்து தினந்தோறும் 1 வேளை மட்டும் காசநோய் உடையவர்கள் 1 மண்டலம் குடித்து வந்தால் படிப்படியாக காசநோயினுடைய தீவிரம் குறைந்து கிருமிகள் எல்லாம் இறந்துவிடும். அவர்களுக்கு வரக்கூடிய இருமலுடன் கூடிய சளி இவையெல்லாம் நின்றுவிடும். மேலும் இரத்தத்தில் உள்ள குற்றங்கள் நீக்கி மிகவும் ஆரோக்கியமாக திகழ்வார்கள். அன்பான நேயர்களே, அளவிற்கு அதிகமாக பொருட்செலவு செய்யாமல் மிக எளிதான குறைந்த செலவில் நாம் அற்புதமான தீநீரை நாமே தயாரித்து கொள்ளலாம். இதற்காக வெளியில் எங்கும் சென்று நாம் அலைய வேண்டாம். எளிதாக கிடைக்கக்கூடிய தாமரைப்பூ மற்றும் தேனை கொண்டு மிக அற்புதமான முறையில் நாம் தயாரித்த தீநீரை நீங்களும் பருகலாம். இதனுடைய மருத்துவ குணத்தை பிறருக்கும் எடுத்து கூறலாம். நீங்கள் நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.